சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு என்ற மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். சென்னையிலிருந்து மதுரைக்கு 31,000 ரூபாய் வரை விமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், தூத்துக்குடிக்கு 16,000 ரூபாய் வரை விமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். நாளை தினம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்காளர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல போக்குவரத்துகளை பயன்படுத்தக்கூடிய நிலையில் தற்போது சென்னையிலிருந்து மதுரைக்கு 31,000 ரூபாய் வரை விமான கட்டணம் உயர்ந்திருக்கிறது. சாதாரண நாட்களில் 7,000 வரை விமான கட்டணம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 31,000 ரூபாய்க்கு விமான கட்டணம் உயர்ந்திருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் மொய்தீன் வழங்க நாம் கேட்கலாம். மொய்தீன், விவரங்கள். சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலையுடன் அரசியல் கட்சி மற்றும் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து வெளியூர்களிலிருந்து தேர்தல் பணிக்காக வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் நேற்று மாலை 6 மணியுடன் அங்கிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்ல ஆரம்பித்தனர். அதேபோல் வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னையில் பணிபுரிபவரும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலை உள்ளதால் தங்களுடைய சொந்த ஊருக்கு ரயில்கள், கார் மற்றும் விமானம், பேருந்து மூலம் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது விமானம் மற்றும் பேருந்துகளில் கட்டணம் உயர்ந்துள்ளதால் சிலர் விமானம் மூலம் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விமான கட்டணமானது தற்போது 2 மடங்கு உயர்ந்துள்ளது. அதாவது சென்னையிலிருந்து விமான கட்டணம் சாதாரண நாள் கட்டணமாக 4,000 இருந்தது. தற்பொழுது 2 மடங்காகி 11,525 ரூபாயும், மதுரைக்கு 7,143 இருந்த விமான கட்டணம் தற்பொழுது 31,278, சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு சாதாரண நாள் கட்டணம் 7,800 ரூபாய் இருந்த நிலையில் தற்போது 16,995 ரூபாயும், அதே போல் சேலத்துக்கு 3,449 இருந்த கட்டணம் தற்போது 8,656 ரூபாயும் உயர்ந்துள்ளது. அதே போல பண்டிகை மற்றும் விடுமுறை காலங்களில் பேருந்து கட்டணம் உயர்ந்து வரும் நிலையில் தற்போது விமான கட்டணம் உயர்ந்து வருவதால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.